எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு மல்லி லெமன் சாதம் தான் சமைக்க போகிறோம். நான் ஹரிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்ருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த சிம்பிளான மல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாங்களா. இந்த சாப்பாட்டுக்கு வந்துங்க மல்லி பேஸ்ட் ஒன்று அரைக்கணுங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் அரை மூடிங்க. 1 ஸ்பூன் சீரகம், 3 பூண்டுங்க, ஒரு 4 பச்சை மிளகாய். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சாச்சுங்க. ஏன்னா இந்த தேங்காயிலேயே தண்ணி ஈரப்பதம் இருக்குங்க. அப்படியே அரைச்சிட்டு வந்தாச்சு. சமைச்சிடலாங்க. நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றில நல்லா வாசனையாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதுக்காக இப்போ நல்லா காஞ்சிருச்சுங்க எண்ணெய் நெய்யும். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குதுங்க. வறுத்த வேர்க்கடலை 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம மல்லி தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை வர விட்டு நல்லா வதக்கலாங்க. தீ மீடியம்லேயே வச்சு நல்லா வதக்கிங்க. நல்லா பச்சை வாசனை நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், முதல்ல கெட்டியாக இருந்து பாருங்கள், நல்லா உதிரியாக ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம். சாப்பாட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சாப்பாடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. நான் சின்ன லெமன் கட்டி 1 லெமன் எடுத்துக்கிறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 6 லெமன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த சாப்பாடெல்லாம் சூடாகிட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிட்டோங்க. இந்த சமயத்தில் உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா உதிரியாக இப்போ மல்லி லெமன் சாதம் ரெடிங்க. இறக்கிடலாங்களா? சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சாப்பாடு வந்து லஞ்சுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு 2க்குமே கொடுத்துடலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.